கடகராசி அன்பர்களே, பணவரவு திருப்தி தருவதாக இருக்கும். காரியங்கள் அனுகூலமாக முடியும். குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும். வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிகொள்ளும். பெண்களால் நன்மை உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கை உண்டாகும். குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவு எடுப்பதில் கணவன் மனைவி இருவருக்கும் ஒருவரையொருவர் கலந்து ஆலோசித்து எடுப்பது நல்லது. சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும். உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும். குடும்பத் தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். தந்தை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியம் சற்று அலைச்சலையும் செலவுகளையும் தந்தாலும் அனுகூலமாக முடியும். பெண்களால் நன்மை உண்டாகும். அரசாங்க காரியங்கள் இழுபறியாகும். பூர்வீக சொத்து பிரச்சனைகள் பொறுமையை கடைபிடிக்கவும். சிலருக்கு தடைபட்ட திருமணம் கூடி வரும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். குடும்பத்துடன் கூடுதல் நேரம் செலவிட்டு அவர்களை உற்சாகப்படுத்துவீர்கள். தந்தையின் உடல் நலனில் கவனம் தேவை. அவருடன் வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும். தந்தை வழி உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களுடன் சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வது அவசியம். அலுவலகத்தில் சக ஊழியர்களிடம் செல்வாக்கு அதிகரிக்கும். பணிகளில் அவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும். மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும். அலுவலகத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். எதிர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் இந்த மாதம் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உறவினர்களிடையே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தோழியர்கள் வட்டாரத்தில் உங்கள் செயல்பாடுகள் பாராட்டப்படும். பணிக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். சாதகமான நாள்கள் ஜூலை 2, 5, 8, 11, 16. அதிர்ஷ்ட எண்கள் 7 மற்றும் 9. வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை முருகப்பெருமான். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமைகளில் கந்த சஷ்டி பாராயணம் செய்வதும், சனிக்கிழமைகளில் அனுமன் சாலிசா பாராயணம் செய்வதும் நற்பலன்களை அதிகரிக்கும். இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள்.